அண்ணா சொல்லுங்கண்ணே, உங்கள் பேருண்ணே? பேர் ராஜேஷ். எத்தனை வருஷமாண்ணே ராமேஸ்வரத்தில் இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் பிறந்ததுலேருந்தே அண்ணன் இங்கே தான் இருக்காரு. சரிண்ணே, ராமேஸ்வரத்தோட வரலாறு என்னண்ணே? இப்போ ராமேஸ்வரத்துக்கு புராண காலத்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கெந்தமாதன பர்வதம். கெந்தமாதன பர்வதம். பர்வதம்னா அடர்ந்த வனப்பகுதின்னு அர்த்தம். இந்த அடர்ந்த வனத்துக்கு ராமர் வனவாசம் வந்து அதுக்கப்புறம் லட்சுமணர் வந்து ராவணோட தங்கை சூப்பனகை பார்க்குறாங்க. சூப்பனகை பார்த்து லட்சுமணன் ஆசைப்படுறாங்க. அப்போ லட்சுமணன் வந்து சூப்பனோட மூக்கு அறுத்துறாரு. மூக்கு அறுத்தோன்னு அந்த ராவணன்ட்ட போய் இதை சொல்கிறாங்க. எல்லாமே இங்கே தான் நடந்தது. இது இலங்கையோட பகுதி. ஆக்சுவலாக போனால் ராவணோட பூமி இங்கே தான் நடந்தது. அப்போ ராவணன்ட்ட போய் சூப்பனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ணோன்னே திரும்பி வந்து ராவணன் வந்து இந்த காட்டுக்கு வர்றாங்க. காட்டுக்கு வரும்போது சீதாதேவியை பார்க்குறாங்க. சீதாதேவியை பற்றி அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கடத்திடுறாரு. அவர் கடத்திட்டு இலங்கைக்கு போன உடனே அனுமரை வந்து ராமர் அனுப்புறாரு. அனுமரை போய் சீதையை போய் பார்த்துட்டு வந்து திருப்பி கண்டேன் சீதையை வந்து சொல்றாரு இங்கே ராமேஸ்வரத்துக்கு. அந்த பகுதி தான் சாட்சி அனுமான சொல்றாங்க. சாட்சி அனுமர் கோயில் அந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு மேடான பகுதியில் ராமர் வந்து இலங்கையை பார்த்து எப்படி பாலம் போடலாம், எப்படி இது பண்ணலாம்னு கன்சிடரிங் பண்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் ராமர் பாதம். இப்படி வந்து பாலம் போட்டு ராவணனை போய் கொண்டுறாரு, அழிச்சிடுறாரு. ராவணன் வந்து ஆக்சுவலாக ஒரு பிராமணன். அந்த பிராமணனை கொண்டதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்கு அகத்திய மகரிஷி சிவனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண சொல்றாரு. அப்போ சிவலிங்கம் கிடைக்கல. அப்போ லிங்கத்தை வந்து அனுமர்ட்ட சொல்லி கைலாயத்திலிருந்து கொண்டு வர சொல்றாரு ராமர். அப்போ கைலாயத்திலிருந்து லிங்கத்தை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த நேரத்தில் வந்து சீதாதேவி கடற்கரை மணலில் விளையாட்ட ஒரு லிங்கத்தை பிடிக்கிறாங்க. அந்த மண்லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்தோன்னா அகத்திய மகரிஷி இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணலாமே சொன்ன உடனே அந்த நேரத்துக்குள்ள பூஜை பண்ணிடுறாங்க. பிறகு அனுமர் வர்றாரு. அனுமர் வந்து என்ன ராமா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சா இந்த லிங்கத்தை அகற்றிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த லிங்கத்தை வாழால கட்டி இழுக்கிறாரு. இழுக்கும் போது அவரோட வாழை அந்துருது. வாழை அந்த இடம் வாழர்ந்த ஆஞ்சநேயன் சொல்லி இங்க ஒரு கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாழை இறுக்கி சுத்துனதுனால அந்த மணல்ல பிடிக்கப்பட்ட லிங்கம் கல்லா மாறுது. கல்லா மாற ராமர் சொல்றாரு, இப்ப உன்னோட வாழு பட்டதுனால இது உன்னோட லிங்கம் தான். ஓ லிங்கத்தை கும்பிடுவாங்க. இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த லிங்கத்தை பக்கத்துல பிரதிஷ்டை பண்ணி மக்கள் எல்லாம் கலியுகத்துல கும்பிடுவாங்க அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா சீதாதேவி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சீதாதேவி சூப்பனகை வந்து ஒரு அசிரி மாதிரி சொல்றாங்க. என் அண்ணன் ஆசைப்பட்ட பெண் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ராமர் சொல்றாரு, ராமர் நினைக்கிற சரி நம்ம மனைவியை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக அக்னி குண்டத்துல இறங்க சொல்றாரு. அக்னி குண்டத்துல இறங்கும் போது அக்னி தேவன் வெளியே வர்றாரு. பூவா மாறிடுது அக்னி. அக்னி தேவன் வெளியே வர்றாரு. வெளியே வந்து ராமா உங்க மனைவி சீதாதேவியை சோதிக்கிற அளவுக்கு என்னைய பாவம் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப ராமர் சொல்றாரு, வர்ற கலியுகத்துல நீ வந்து மக்களுக்குள்ள ஓன் தீர்த்தத்துல வந்து நீராடி கோயிலுக்கு போய் மற்ற தீர்த்தங்களை நீராடுவாங்க. அப்போ நீராடும் பொழுது அவங்களோட பாவத்தை நீ நீக்கணும். அப்போ உன்னோட தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுன்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. அதனால தான் அக்னி தீர்த்தம் சொல்லி அந்த கடலில் குளிச்சுட்டு தான் மக்கள் எல்லாம் உள்ளே போய் இந்த கோயிலில் குளிக்கிறாங்க. இந்த 22 தீர்த்தமும் கடவுளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். இதில் குளிச்சா நம்ம தீர்த்தம் தோஷம்லாம் போயிடும். அது இந்த ராமனும் ஈஸ்வரனும் பூஜை பண்ணதுனால இதுக்கு ராமேஸ்வரனும் பேர் வருது. ஆக்சுவலாக அதோட பழைய பேர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்னா சூனா லட்சுமணன், ராமர்னா ராமர். அது மருவி கடைசியில் ராமேஸ்வரம் ஆயிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்தாவே உங்களோட பாவதோஷம்லாம் நீக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப ஐதீகம். ராமர் பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்து ராமர் தீர்த்தம்ன்ற இருக்கு. ராமர் தீர்த்தங்கிறது அவங்கள உண்டு பண்ணி ஒரு தீர்த்தத்தை குளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் ராமர் தீர்த்தம். அப்புறம் லட்சுமணன் தனியாக ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி குளிச்சு லட்சுமண தீர்த்தம். சீதாதேவி குளிச்ச தீர்த்தம் சீதா தீர்த்தம். 5 முக ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த ராமர் பாலம் போட்ட கல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல மிதக்கிற கல்லுன்னு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அது போக வந்து வில்லுண்டி தீர்த்தம். அதாவது சீதையை மீட்டுட்டு இலங்கைக்கு செல்லும் வழியில தாகம் வருது சீதைக்கு. அப்போ சுத்தி பார்த்தா கடலுக்கு நடுவுல வந்து ராமர் வந்து சிவனை வேண்டி வில்ல ஊன்றாரு. அதுல தீர்த்தம் வெளியே வருது. அதை சீதை தேவி அவங்க வேளாண் சிலையில குடிக்கிறாங்க. இதுக்கு பேர் வில்லு உண்டிய தீர்த்தம். அதனால வில்லுண்டி தீர்த்தம் 4 வந்துருச்சு. இந்த தீர்த்தத்தை குடிச்சா நம்மளுக்கு உள்ள நோய்கள்லாம் குணமாகணும் ஒரு சின்ன நம்பிக்கை. அதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை நீங்க தரிசனம் பண்ணலாம். அது போக வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தனுஷ்கோடி. தனுஷ்கோடின்னு கேட்டீங்கன்னா தனுஷ்கோடி தான் புராண காலத்துல மிகப்பெரிய ஒரு நகரமா இருந்துச்சு. பிரிட்டிஷ் சர்க்கார் ஆண்டாங்க, வெள்ளக்காரன் காலத்துல ஆண்டாங்க. ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்துச்சு. நவீன காலத்து 1964 ஒரு பெரிய புயல் தாக்குது. அந்த புயல் வந்து தனுஷ்கோடி வந்து அழிஞ்சது. அது போக அந்த அழிஞ்சது போக மிச்சம் உள்ள பதிவு இப்போ நம்ம பார்க்கலாம். புராண காலத்து சர்ச்சு, அந்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே தண்ணி தொட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்கே சிவன் ராமர் பூஜை, அதாவது வதம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ண சிவலிங்கம் அங்கே இருக்குது. அதையும் பார்க்கலாம். அது ஒரு அருமையான இடம். கடல் சேர்ற இடம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இலங்கைக்கு அருகே உள்ளதுனால இது வந்து இலங்கை பார்டராக சொல்கிறாங்க. ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால காலையில் 6 மணிக்கு தான் இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு இந்த ரோடு பகுதியை வந்து சாலை இதை போக்குவரத்தை நிப்பாட்டிடுவாங்க. அது இந்த வனத்தில் அதிகமான குதிரைகளும் மயில்களும் இருக்குது. அதுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால சாயந்தரம் 5 மணிக்கு மூடுவாங்க. அது போக பாதுகாப்பு கருதியும் இதை மூடுறாங்க. இது ஒரு வரலாறு. மொத்தத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷம் வந்தாலும் நீங்கிறது என்னோட ஒரு வெளிப்பாடு. ஆனால் இந்த லிங்கம் இருக்குல்ல,
இந்த ஜோதிட லிங்கமா அது? இந்த அதாவது இந்த லிங்கங்கிறது மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இந்தியாவில் இருக்கு. அந்த 12 ஜோதிலிங்கத்துல இது 4வது லிங்கம். இந்த லிங்கத்துல வந்து ஒரு இந்தியாவில் மொத்தம் சேத்திரம் வந்து 4 சேத்திரம் முக்கியமான சேத்திரம். துவாரகா, பத்ரிநாத், ஜெகநாத்புரி, ராமநாதம்னா ராமேஸ்வரம் தான். அதனால இதுல வந்து மகாராஷ்டிராக்காரவங்க வடநாட்டுக்காரங்க அதிகமாக வந்து வழிபடுவாங்க. இது 12 லிங்கத்தில் ஒரு லிங்கனால அத்தனை ஸ்டேட்டுக்காரங்களும் வந்து கும்பிடுறாங்க. அது போக ராமர் வழிபட்ட லிங்கம், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் பூஜை பண்ணியிருப்பார் எல்லா லிங்கத்துக்கும். ஆனால் இந்தியாவில் இந்த இடத்துல மட்டும்தான் விஷ்ணுவோட அவதாரம் ராமர் பூஜை பண்ணியிருக்காரு. அப்படி ராமர் பூஜித்ததுனால இது வந்து அதுவும் ஒரு மனிதர் வந்து மனித அவதாரமாக இருந்து பூஜை பண்ணாலும் அது ஒரு பவர். மொத்தத்தில் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இதை அறியாதவங்க நல்லா அறிஞ்சு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லாமே நிவர்த்தியாகும். காசி யாத்திரை போறவங்க மெயினா தனுஷ்கோடிக்கு வந்து ஒரு மணலை பிடிச்சி அந்த மணலை நல்லா உங்க குடும்பத்தில் உள்ள வேண்டிக்கிட்டு மணலை எடுத்து பையில வச்சு நீங்க காசிக்கு போய் கங்கையில கரைச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அங்கே உள்ள கங்கை தீர்த்தத்தை வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க வந்து முறையான பேர்ல உங்களுக்கு பிடித்த பொருளை ஒன்று விட்டு மறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பேர பிள்ளைகள் உங்க சந்ததிகளே நல்லா இருக்குங்கிறது ஏன்னா ஆணித்தனமான உண்மை. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நான் உங்கள் நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.